இப்போ பெருஞ்சித்திரனார் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் சிலபஸில் இருக்காங்க. அதில் வந்து இப்போ 9th ஓல்டு தமிழில் பெருஞ்சித்திரனார் இருக்கார். அவரை பற்றி பார்ப்போம். ஓய்வும் பயனும். ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு. தூய்மையோடு அமைதி சேரும் நன்கு தோன்றிடம் உள்ள அழகு. பாக்களும் இயற்றிப் பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய். தாக்குறும் துன்பம் யாவும் இசை தமிழினில் மாய்ந்து போகும். அறிவியலில் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய். செறிவுறும் உன்றன் அறிவு உளச் செழுமையும் வலிவும் பெறுவாய். மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய். திருத்த மெய்ந் நூல்கள் அறிவாய் வரும் தீமையும் பொய்யும் களைவாய். பெருஞ்சித்திரனார். இதோட பொருள் வந்து மாணவர்களே, ஓய்வாக இருக்கும் நேரத்தில் ஓவியம் வரைய கற்றுக்கொண்டால் தூய எண்ணங்களும் அமைதியும் சேர்ந்து உள்ளத்தின் அழகு வெளிப்பட அது காரணமாக அமையும். தமிழில் பாடல்கள் எழுதவும் பாடவும் பழகிக் கொள்ளுங்கள். இசைத்தமிழின் இனிமையால் வாழ்வின் துன்பங்கள் தொலைந்து போகும். அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள். அன்றாட நிகழ்வுகளை செய்தித்தாள் வாயிலாக அறிந்து கொள்ளுங்கள். உலக நிகழ்வுகளை அறிவதன் மூலம் அறிவுத்திறன் மேம்படும். உள்ளம் வளமும் வலிமையும் பெற்று சிறக்கும். மருத்துவ நூல்களையும் மனநல நூல்களையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அவை உடலையும் உள்ளத்தையும் பாதுகாக்க துணை புரியும். நீங்கள் வாழ்க்கைக்கு உதவும் தத்துவ நூல்களை கற்றால் அதன் வழி தீமையையும் பொய்மையும் விடுத்து நல்வாழ்வு வாழலாம். எனவே ஏட்டுக்கல்வியுடன் கலை அறிவும் தொழிற்கல்வியும் அறிவியல் சிந்தனையும் இருந்தால் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம். ஆதலால் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிட்டு வாழ்வில் வளம் பெறுங்கள். ஆசிரியர் குறிப்பு: பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். இவரது ஊர் சேலம் மாவட்டத்திலுள்ள சமுத்திரம். இவர் தம் பெற்றோர் துரைசாமி, குஞ்சம்மாள் ஆவார். 10/3/1933 அன்று பிறந்த இவர் 11/6/1995 மறைந்தார். கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாபியக்கொத்து, பள்ளிப் பறவைகள், நூறாசிரியம் முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க இவர் பாடுபட்டார். நூற்குறிப்பு: இப்பாடல் பள்ளிப் பறவைகள் என்னும் குழந்தைப் பாடல் தொகுப்பின் 2ஆம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்நூலிலுள்ள பாடல்கள் பலவும் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களில் வெளிவந்தவை. இந்நூல் குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை என முப்பிரிவாக அமைந்துள்ளது. அடுத்து மாதிரி வினாக்கள். இசையால் மறைந்து போகும். துன்பங்கள் மறைந்து போகும். உலக நிகழ்வுகளை அறிந்தால் மேம்படும். அறிவுத்திறன் மேம்படும். ஏட்டுக்கல்வியறிவுடன் கல்வியறிவும் தேவை. கலை, தொழிற்கலை, அறிவியல் சிந்தனை. பள்ளிப் பறவைகள் எனும் நூல் பிரிவாக அமைந்துள்ளது. 3 பிரிவாக, அதாவது குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை. இது பழைய புத்தகத்தில். அடுத்த வீடியோ புது புத்தகத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.